கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலே ஆதியாகமம் 21 அதிகாரம் 9 21 வாக்கியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த திருமறை பகுதிக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன? த புரோக்கன் ஹார்ட்டட் மதர், அதாவது உடைந்த உள்ளத்தோடு இருக்கிற ஒரு தாயை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வேதாகமானது நம்பிக்கை தருகிற ஒரு வேதாகமாக காணப்படுகிறது. இதிலே அன்பை குறித்து, வல்லமையை குறித்து, விசுவாசத்தை குறித்து, மகிமையை குறித்து, கிருபையை குறித்து, ஏன் சமாதானத்தை குறித்து, மீட்பை குறித்து, ரட்சிப்பை குறித்து, அற்புதங்களை குறித்தெல்லாம் திருமறை காரியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நடக்க முடியாத சம்பவங்கள், அற்புதமான சம்பவங்கள், துக்ககரமான சம்பவங்கள், இவைகளெல்லாம் திருமறையிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆதியாகமம் 21 அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஒரு சிறு குடும்பம், ஆபிரகாம், சாராள், அங்கே ஆகார். அங்கே சாராளுக்கு குழந்தை இல்லாதனாலே சாராள் தன்னுடைய புருஷனுக்கு ஆகார் என்கிற அடிமை பெண்ணை கொடுத்தாள். அந்த ஆகார் குழந்தை உண்டான பொழுது தன் எஜமானியை அற்பமாக எண்ணினாள். அதனாலே பிரச்சனை ஏற்பட்டது. கொடூரமாய் நடத்தினாள். இந்த ஆகார் வனாந்திரத்துக்கு ஓடி போகிறாள். தேவதூதன் அவளை சந்தித்து மறுபடியும் அங்கே சாராளின் கையிலே அடங்கி இரு என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை கொடுத்து அனுப்புகிறார். இவ்வாறு ஆகார் போய் கீழ்ப்பிடிந்து அடங்கி இருக்கிறாள். பிற்காலங்களிலே அங்கே சாராளு குழந்தை பிறக்கிறது. ஈசாக் என்று அந்த பிள்ளைக்கு பெயரிடப்படுகிறது. அந்த பிள்ளைக்கு 3 வயது. அந்த சமயத்தில் இஸ்மவேலுக்கு ஏறக்குறைய 17 வயதாக இருக்கக்கூடும். ஆகவே பால் மறந்த அந்த நாளிலே ஒரு விருந்து வைக்கப்படுகிறது. அப்பொழுது ஈசாக்கை அங்கு இஸ்மவேல் பரியாசம் பண்ணுகிறான். பரியாசம் பண்ணுவதற்கு காரணம் என்ன? அங்கே ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் குமாரன், இவனோ அடிமையின் குமாரன். ஆகவே இவனுக்கு அந்த சுதந்திரத்திலே எந்த பங்கும் இல்லை, பாகம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் பரியாசம் பண்ணுகிறான். இந்த ஆதியாகமம் 21 அதிகாரம் 9 நீங்கள் 11 வாக்கியங்களை வாசித்தால் அதில் 3 குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். முதலாவது 21 அதிகாரம் 9 14 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இட் வாஸ் எ டைம் ஆஃப் ஹார்ஸ் ரிஜெக்ஷன் என்று சொல்லலாம். ஆகவே ஆகாருடைய வாழ்க்கையிலே புறக்கணிக்கப்பட்ட கடூரமான சூழ்நிலையை இங்கு காண முடிகிறது. ஏன் அவள் புறக்கணிக்கப்பட்டாள்? அதற்கு காரணம் இருக்கிறது. த ரீசன், அதாவது காரணங்கள் என்ன? இந்த ஆகாருடைய மகன் இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்ணினான். பரியாசம் என்கிற வார்த்தையானது நகைப்பு என்கிற வார்த்தையிலிருந்து வந்தாலும் கூட அது கடூரமான வார்த்தை. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே கேலி அல்ல பரியாசம் பண்ணுகிறான் இஸ்மவேல். இந்த பரியாசத்தின் விளைவினாலே ஆகாரும் அவளுடைய மகனும் புறக்கணித்து தள்ளப்படுவதை இந்த திருமறையிலே பார்க்க முடிகிறது. இந்நாட்களிலே நானும் நீங்களும் கூட பல சமயங்களிலே மக்களாலே தள்ளப்படுகிறோம், புறக்கணிக்கப்படுகிறோம். சிலர் தங்களுடைய கணவரால் புறக்கணிக்கப்பட்டிருப்பார்கள், சிலர் பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்டிருப்பார்கள், சில குடும்பங்களிலே பிள்ளைகள் பெற்றோரை புறக்கணித்திருப்பார்கள். ஆனால் இந்த புறக்கணிப்பு அல்லது ரிஜெக்ஷன் என்கிற வார்த்தை இன்றைக்கு நடைமுறையிலே பல்வேறு மனிதருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இன்றைக்கு அநேகர் தேவ ஜனத்தை பரியாசம் பண்ணுகிறார்கள். அநேக தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பரியாசம் பண்ணுகிறார்கள். அநேக தேவனுடைய வல்லமையை பரியாசம் பண்ணுகிறார்கள். அநேகர் தேவனுடைய பராமரிப்பை அநேகர் பிரயாசம் பண்ணுகிறார்கள். இந்த புறக்கணிக்கப்படுகிற, இந்த தள்ளப்படுகிறதின் சூழ்நிலை என்ன? அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே ஆகார் அவளை ஆண்டவரின் வார்த்தையின் அடிப்படையில் அவளை புறக்கணித்து தள்ளுகிறார். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலை மிக முக்கியமானது. ஆண்டவர் சொல்கிறார், சாராள் சொன்னபடி செய் என்று சொன்னவுடனே தன்னுடைய மகனை குறித்து சொல்லப்பட்ட காரியத்துக்காக இந்த ஆபிரகாம் துக்கம் அடைகிறான் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆதியாகமம் 21:11 நாம் வாசிக்க முடிகிறது. அப்படியானால் இந்த புறக்கணிப்பு என்பது ஒரு கற்பனை மயமானதல்ல. த ரியாலிட்டிஸ் ஆஃப் திஸ் ரிஜெக்ஷன் என்று கூட சொல்லலாம்.
இது யதார்த்தமானது, உண்மையானது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக புறக்கணிப்புகள் வருகிறது. திடீரென்று வியாதி வந்து விடுகிறது, திடீரென்று நமக்கு பிரியமானவர்கள் மடிந்து போகிறார்கள், திடீரென்று நம்முடைய உறவுகளிலே விரிசல் ஏற்படுகிறது, திடீரென்று சபைகளிலே குழப்பங்கள் பிரிவினை வந்து விடுகிறது. சில சமயங்களிலே பொருளாதாரத்திலே ஒரு பெரிய ஆபத்தான சூழ்நிலையிலே மாட்டிக்கொள்கிறோம். சில சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே மன துக்கம் அல்ல மன மடிவு காணப்படுகிறது. அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கிற எல்லா காரியமும் கற்பனை அல்ல, யதார்த்தமான உண்மையான காரியங்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த முதலாவது சொன்னேன், இது உண்மையாகவே புறக்கணிக்கப்படுதலின் கடூரமான சூழ்நிலையின் காலம் என்று சொன்னேன். இரண்டாவதாக அங்கே ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 15 16 வாக்கியங்களை வாசித்தால் அது உண்மையாகவே அந்த ஆகாரின் சூழ்நிலை என நம்பிக்கை இல்லாத அந்த யதார்த்தமான சூழ்நிலைகள். ஆங்கிலத்தில் சொல்கிறேன், இட் வாஸ் எ டைம் ஆஃப் ஹோப்லெஸ் ரியாலிட்டிஸ் என்று சொல்லலாம். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், முதல் காரியம் 15வது வாக்கியத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஏராளம் அவள் சந்திக்கிற ப்ராப்ளங்கள், பிரச்சனைகள். ஏனென்றால் தண்ணீரையும் ஆகாரத்தையும் கொடுத்து அனுப்புகிறான், அது தீர்ந்து போய்விட்டது. ஆகவே தண்ணீர் இல்லை, ஆகாரம் இல்லை, எதிர்காலமானது பூஜ்யமாக காணப்படுகிறது. ஆகவே ஆகாருடைய வாழ்க்கையிலே இது ஒரு நம்பிக்கை இல்லாத யதார்த்த சூழ்நிலை. காரணம் என்ன? பிரச்சனைகள். 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8 பவுல் சொல்கிறார், அவர் சொல்லுகிற ஒரு காரியம், என் பலத்துக்கு மிஞ்சின காரியம் ஏற்பட்டது என்று சொல்கிறார். அப்படியானால் என்னுடைய சக்திக்கு மிஞ்சின காரியம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். அதே சமயத்தில் இந்த 21ஆம் அதிகாரம் 16 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தண்ணீர் இல்லை, ஆகாரம் இல்லை, அங்கே பிள்ளை சாகிறதை அவள் காண்கும் பொழுது வேதனைப்படுகிறாள். முதலாவது பிரச்சனைகள், ப்ராப்ளம். இரண்டாவது அங்கே பெயின், வேதனை காணப்படுகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை, உங்கள் வாழ்க்கையிலும் கூட வேதனைகள் காணப்படலாம். சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 1:8 சங்கீதக்காரன் சொல்கிறார் அல்லவா, எனக்கு ஆண்டவர் இறகுகளை கொடுத்தால் நான் பறந்து போயிருப்பேன் என்று. அந்த வண்ணமாக உங்கள் சூழ்நிலைகள், புலம்பங்கள் காணப்படலாம். அது மாத்திரமல்லாமல் அந்த சூழ்நிலையிலே முதலாவது ப்ராப்ளம் இருந்தது, இரண்டாவது பெயின் இருந்தது, பிரச்சனைகளும் வேதனை. மூன்றாவது அந்த இடத்திலே அவள் ஜெபம் பண்ணுகிறாள். There was prayer. 16-17 பாருங்கள். அவள் தற்கொலை பண்ணவில்லை, அல்லது தன்னையும் தன் பிள்ளையும் சாவதற்கு முயற்சிக்கவில்லை. தேவனை நோக்கி அவள் ஜெபம் பண்ணுகிறாள், தேவனை நோக்கி சத்தமிட்டு அழுதாள். அவள் சத்தமிட்டு அழுவது காரணம் என்ன? ஆண்டவரை நோக்கித்தான் அழுதிருப்பாள். அந்த இடத்துல தேவனை நோக்கி அழுதாள் என்று திருமறை வாக்கியம் பதிவு செய்யப்படவில்லை. என்னுடைய புரிந்து கொள்ளுதல், அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவர், அவரை நோக்கி அழுதாள். இஸ்மவேல் என்றால் தேவன் நம்முடைய ஜெபத்தை, சத்தத்தை கேட்கிறார் என்று பொருள். அந்த இடத்திலே ஆண்டவர் அவள் சத்தத்தை கேட்டார். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே உங்களுடைய ஜீவியமானது நம்பிக்கையற்ற யதார்த்த சூழ்நிலையிலே வேதனையோடு பிரச்சனைகளோடு நீ இருந்தால், உங்கள் கையில் இருக்கிற மகிமையான ஒரு ஆயுதம் ஜெபமாகும். இதை நீங்கள் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். மூன்றாவதாக, இந்த அருமையான ஆதியாகமம் புத்தகத்திலே 21ஆம் அதிகாரம் 17 21 வாக்கியங்களை வாசித்தால், அங்கே இட் வாஸ் எ டைம் ஆஃப் ஹிடன் ரிசோர்சஸ் என்று சொல்லலாம். அந்த பகுதியை வாசித்தால் ஆண்டவர் மறைந்து வைத்திருக்கிற அநேக வளமான காரியங்களை அங்கு நான் காண முடிகிறது. ஆகார் கண்ணுக்கு தெரியவில்லை, இஸ்மவேல் கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் அநேக காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். மறைவான வளங்களை, ஆசீர்வாதங்களை, விடுதலை வைத்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை, உங்கள் எதிர்காலம் உங்களுக்கு தெரியாது, கடந்த கால நிகழ்காலம் தெரியும். எதிர்காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியதை உங்கள் கண்கள் கண்டதில்லை, காதுகள் கேட்டதில்லை, தேவ ஆவியான வெளிப்படுத்துகிறார். என்னுடைய இவ்வளவு நாள் ஊழியத்திலே நான் அறிந்திருக்கிறேன்,
என்னுடைய எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் தயவு செய்து ஆதியாகம புத்தகம் 21ஆம் அதிகாரம் 17 21 வாக்கியங்களை கவனமாய் வாசித்தால், ஆண்டவர் அவளை குறித்தும் அவள் குமாரனை குறித்தும் ஒரு எதிர்காலத்தை அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் நோக்கம் இல்லாமல் உலகத்தில் படைப்பதில்லை, நோக்கம் இல்லாமல் ஊழியத்திற்கு அழைத்ததில்லை, நோக்கம் இல்லாமல் ஒரு இடத்திலே உங்களை கொண்டு வந்ததில்லை. தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களுக்காக ஒரு ப்ரொவிடன்ஸ், ஒரு பெரிய காரியத்தை அவர் வைத்திருக்கிறார். இந்த 21ஆம் அதிகாரம் 17, 21 வாசித்த பொழுது நான் சில காரியங்களை கற்றுக்கொண்டேன். முதல் காரியம் என்ன? காட்ஸ் ப்ரொவிடன்ஸ் என்று சொன்னேன். இரண்டாவது, ஆண்டவர் அங்கு அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினார். பாருங்கள், அங்கே தேவதூதன் அங்கு அவளோடு பேசுகிறார். தேவதூதன் என்பவன் ஆண்டவருடைய பிரதிநிதியாய் காணப்படுகிறான். ஆகவே கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரின் பிரசன்னத்தை அவள் சந்திக்கிறாள். மூன்றாவதாக, ஆண்டவர் அவளுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் பாருங்கள், அந்த வசனத்தை பாருங்கள். பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை தன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். பாருங்கள், முதலாவதாக ஆண்டவர் அவளை குறித்து திட்டம் வைத்திருந்தார். இரண்டாவதாக அங்கே அவர் செய்த ஒரு காரியம் என்ன? ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்பட. மூன்றாவதாக ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உன்னுடைய பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவேன். அப்படியே செய்தார். அப்படியே அவர் செய்தார். நான்காவதாக, அங்கே அவள் அந்த வனாந்தரத்தில் வரும்போது அமைதி இல்லை, கலக்கம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் பேசிய போது, ஆண்டவர் அவளோடு இடைப்பட்ட போது அவள் சமாதானத்தை, காட்ஸ் அந்த பீஸை அறிந்தாள். அது மாத்திரமா, ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின காட்ஸ் ப்ரொவிஷனை புரிந்தாள். அவள் கண்ணை திறந்தபோது அங்கே ஊற்றை அவள் அறிந்தாள். அதுவே துருத்தியிலே தண்ணீரை நிரப்பிக்கொண்டு பிள்ளைக்கும் கொடுத்தாள். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த ஊற்று திடீரென்று வந்திருக்குமா? நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஊற்று என்பது ஆங்கில மொழிபெயர்ப்பிலே வெல் அல்லது அது கிணறாக சொல்லப்படுகிறது. ஆகவே இதற்கு முன்பாக அந்த வனாந்தரத்திலே பயணம் செய்த அந்த மக்கள் ஒருவேளை இந்த கிணற்றை தோண்டி இருக்கலாம். அல்லது நான் எண்ணுகிறேன், ஆண்டவர் அவளுக்காக அங்கே ஊற்றை தோன்ற பண்ணினார். அதை பார்க்கிற கண்களை திறந்தார். அநேக சமயங்களிலே நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் நம்முடைய உதவி எங்கிருந்தோ வரும் என்று எதிர்பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் வாழுகிற இடத்திலே, உங்கள் பக்கத்திலே அல்லது நெருங்கிய நிலையிலே ஒரு ஊற்று இருக்கும். அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினார். அங்கே ஆயத்தப்படுத்தி அந்த இடத்திலே ஆகாரை அவர் கைவிடாமல் பாதுகாத்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, 3 காரியங்களை சொன்னேன். முதல் காரியம் என்ன? அவளுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொண்ட முதல் காரியம் என்ன? அவள் ஒருவேளை பயங்கரமான புறக்கணிப்பின் காலத்தில் இருந்தாள். அதே சமயத்தில் நம்பிக்கையற்ற யதார்த்த சூழ்நிலையின் காலத்தில் இருந்தாள். மூன்றாவதாக, ஆண்டவர் அவளுக்காக வைத்த மறைவான அந்த ரீசோர்சஸ், வளங்களை அவள் அறிந்து கொண்டாள். அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக எதிர்காலம் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார், பராமரிப்பை வைத்திருக்கிறார், சமாதானத்தை வைத்திருக்கிறார், அங்கே தன்னுடைய பிரசன்னத்தை வைத்திருக்கிறார். அவர் கைவிடுவாரோ? கைவிட மாட்டார். ஆகார் என்கிற ஒரு அடிமை பெண்ணுக்கு, இஸ்மவேலுக்கும் இதை செய்தார் என்றால், குமாரனாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழுகிற எனக்கும் உங்களுக்கும் அவர் செய்வாரா? செய்ய மாட்டாரா? கட்டாயம் அவர் செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். இந்த அருமையான வேளையிலே கண்களை மூடி நம்மை தத்தம் செய்வோம். ஆகாரையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்ப்போம். ஆகாரை போல நம்பிக்கையற்ற நிலையிலே, புறக்கணிப்பு நிலையிலே வாழ்ந்தாலும் உங்களை நேசிக்கிற
ஆண்டவர் இருக்கிறார், இரட்சகராக இயேசு இருக்கிறார். அவருக்கு ஒப்பு கொடுங்கள், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த செய்தியை கேட்கிற மக்களை நீர் ஆசீர்வதியும். நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே, புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனத்தை தொட்டு ஆசீர்வதித்து நம்பிக்கையும் அவளுக்கு ஆசீர்வாதத்தையும் தாரும். ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கும் செய்த தெய்வம் எங்களுக்கும் செய்யும். எல்லாவற்றையும் உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.